ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழன். நான் தான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நிறையா பேர் மெட்டா அப்படின்ற கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பேர் ஃபேஸ்புக். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த கம்பெனி கீழே தான் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இப்போ புதுசாக வந்திருக்க த்ரெட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வரும். இந்த கம்பெனிக்கு நீங்கள் அவங்க அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தான் காசு ஜென்ரேட் ஆகும். அது எப்படி? நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் காட்டுவோம். அந்த ஆட்ஸ் மூலயமா வர காசு தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இதனாலேயே உங்களை இவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வெளியே போக விடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இவங்க ரொம்ப தந்திரமாகவே ஒழிச்சு வச்சுட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் எனக்கு மொத்தமாக தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதனால் இன்ஸ்டாகிராம் விட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால் இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டில் இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இவங்க ரொம்ப உள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமை எப்படி டெம்பரரியாக டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ வாங்க எப்படி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உங்களுடைய ஹோம் ஃபீடு தான் காட்டும். அதில் போஸ்ட் அண்ட் ரீல்ஸ்லாம் வரும். கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இப்போ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேஜுக்குள்ளே போவோம். அதில் நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நீங்கள் தேடுற ஆப்ஷன் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது? டாப்பில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் பார்த்தாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கே பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் பார்த்தாலும் 2 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவையானது டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன். அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ஸும் ஒரே பேஜில் இங்கே காட்டப்படும். அதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே டீஆக்டிவேட் ஆர் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. நம்ம இப்போ டீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கடைசியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே போகாமல் இருக்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? த்ரெட்ஸை டெலிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் ஆர் டெலிட் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் பாஸ், இன்ஸ்டாகிராம் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.